இவருக்கு என்ன, இவருக்கு 4 கார் இருக்குது, அதில் உண்டு BMW உண்டு, போஷ் ஒன்று வச்சிருக்கிறார், அவருக்கு 5 வேலைக்காரங்கள் இருக்கிறாங்க, அவற்றை பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டினம், அவருக்கு ஊரெல்லாம் சொத்து இருக்குது, அவருக்கு பணப்பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃபா? அல்ல. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். குவான்டிட்டி ஆஃப் லைஃப், அதாவது எவ்வளவு தூரம் வாழ்கின்றோம் என்பது முக்கியமா, அல்லது எவ்வாறு வாழ்கின்றோம் என்பது முக்கியமா? அப்போ ஆங்கிலத்தில் சொன்னால், do you want to live 100 miserable years or do you want to live quality 60 years? அப்போ என்ன கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து I want to live 120 quality years என்றுதான் நான் என்னுடைய ஆன்சர். ரெண்டும் தேவை. கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். சில பேருக்கு பார்த்தீங்கள் என்றால் ஒரு என்ன சொல்கிறது, வீட்டுக்குள்ளே இருந்து புத்தகம் வாசித்து கொண்டு நல்ல சந்தோஷமாக தனிமையில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு 10 நிமிஷம் வீட்டில் இருந்து ஒன்றுமே செய்யலாது. ஜூமுக்கு வந்தால் எப்படா இந்த ஜூம் முடியும், இந்தால் எப்படா இந்த பேச்சை முடித்து எங்களுக்கு இனி அடுத்த தேத்தண்ணி குடிக்கணும், இனி படுக்க போகணும்னு யோசிச்சு கொண்டிருப்பீங்க. சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருப்பார். அப்போ ஒவ்வொரு மனிதருடைய அந்த பர்சனாலிட்டி, நடை உடை பாவனை என்பது வித்தியாசமாக இருக்கும். எது சரி எது பிழை என்பது நாங்கள் சொல்ல முடியாது. மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். இதில் ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார். என்னட்ட வந்தாருன்னு சொல்லுங்களேன். என்னட்ட வர முதல்ல இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் சொன்னாராம், சாரி சார், உங்களோட டெஸ்ட் எல்லாம் பார்த்துனா நீங்கள் இன்னும் 6 மாதம்தான் உயிரோடு இருப்பீங்களேண்டு. அப்போ இவர் சரி என்று போட்டு வீட்டை வந்துட்டா இவர் வந்து 6 மாதமாச்சு, இவர் இன்னும் நல்லா தான் இருக்கிறார். அப்போ திருப்பி போய் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லுவோம், இல்லை டாக்டர் நான் உயிரோடு. டாக்டர் வந்து 3 மாதத்துலேயே செத்து போனார். டாக்டர் தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவார் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிறக்கும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கின்றது. இப்போ நீங்கள் போய் கடையில் பால் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, இல்லை ஒரு மருந்து வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கின்றது. ஆனால் கடவுள் வந்து படைக்கைக்குள்ள எங்களுக்கு இந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்றதை போடாமல் விட்டுட்டார். நல்ல காலம் போடாமல் விட்டுட்டார். ஏனென்றால் தச்சையெல்லாம் தெரிஞ்சுது என்றால் இன்னும் 30 வருஷம் இருக்க போகிறேன்றால் இப்போவே எங்களோட கிணவேர் செய்கிற அட்டூழியம் இன்னும் அதிகமாயிடும். கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.
கண்களிலே கண்ணன் வந்தார். தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தார். கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தார். கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தார். தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தார். தாழாத துயர்த்திக்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். மூடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம். மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம். ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். அடையாத கதவிருக்கும் சந்நிதானம். அஞ்சாத சொல்லிருக்கும் சந்நிதானம். சந்நிதானம் கண்ணன் சந்நிதானம். சந்நிதான் கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணா கண்ணா கண்ணா. கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும். காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும். கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும். கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா. கவலையே அருள் செய்ய வருவாய் கண்ணா. கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான். ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். ஒரு கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றேன். எனது ஒரு பேஷண்ட், நோயாளி. அவருக்கு 82 வயது, ப்ராஸ்டேட் கேன்சர் என்று சொல்லி அவருக்கு ஒரு புற்றுநோய் கண்டுபிடித்து அவர் கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாகவே அவருக்கு சிகிச்சை அளித்து கொண்டு வருகிறார்கள். கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பி என்று. இப்பொழுது அவருக்கு அந்த புற்றுநோய் உடலெல்லாம் பரவிவிட்டது. அப்போ இனி அவருக்கு அறுவை சிகிச்சை, சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இன்னும் அவருக்கு கீமோதெரப்பி செய்ய வேண்டும். செய்தாலும் இன்னும் அவருக்கு எவ்வளவு காலம் இருப்பார் என்று தெரியவில்லை. மருத்துவர்கள் சொன்னார் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்துக்குள் அவர் மரணம் சம்பவிக்கலாம் என்று அவருக்கு சொல்லிவிட்டார்கள். அப்போ இது அவர் பாலியேட்டிவ் கேர், நாங்கள் போன முறை அதை பற்றித்தான் கதைத்தோம். அப்போ இறுதிக்கால பராமரிப்பு தான் அவருக்கு சரியான விஷயமாக இருக்கும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆனால் அறுவை சிகிச்சையும் செய்யலாம், அதை விட ரேடியேஷன், கீமோதெரப்பி எல்லாம் செய்யலாம் என்று சொல்ல அவர் முழுமையாக யோசித்து சொன்னார், என்னுடைய வாழ்க்கை தரம் இந்த அறுவை சிகிச்சையாலோ அல்லது கீமோதெரப்பி ரசாயன சிகிச்சையாலோ
நன்றாக வருமா இல்லையா என்பதை சொல்ல முடியுமாண்டு. அதாவது குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது வாழ்க்கை வந்து நான் இன்னும் 2 வருடம் வாழப்போகின்றேன், 3 வருடம் வாழப்போகின்றேன் என்பது இங்கு பேச்சல்ல. என்னுடைய வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இந்த சிகிச்சையினாலே ஏதாவது பலன் இருக்குமா டாக்டர் சொல்லுங்க என்று சொன்னார். அப்ப இங்கே நாங்கள் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று நாங்கள் சொல்லும்போது அதற்குரிய வரைவிலக்கணம் என்ன என்று நாங்கள் பார்த்தோம் என்றால், ஆங்கிலத்தில் சொல்வதானால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் அ சப்ஜெக்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல்ஸ் ஓவரால் வெல்பீயிங். அப்போ இது வந்து சப்ஜெக்டிவ், அதாவது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட மனதையும் அவர்களுடைய சூழ்நிலையையும் பொறுத்து இந்த வாழ்க்கை தரம், குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது மாறுபடக்கூடியது. அதை பொதுவாக சொல்வது மிகவும் கஷ்டம். இப்போ என்னுடைய பார்வையிலே பார்த்தோமானால் அது வித்தியாசமாக இருக்கலாம். ஸ்ரீகாந்த் ராஜா அண்ணாண்ட பார்வையில் பார்த்தால் வேறு விதமாக இருக்கலாம், வரைவிலக்கணம் வேறு மாதிரி இருக்கலாம். அதான் சப்ஜெக்டிவ் என்று இங்கிலீஷில் ஆங்கிலத்திலே சொல்கிறார். அருந்ததி அக்காண்ட பார்வையில் வேறு மாதிரி இருக்கலாம். அப்போ ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழப் போகின்றோம், அந்த ஒரு எண்ணத்தை கொண்டுதான் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து அது ஒரு சரியான ஒரு வரைவிலக்கணம் சொல்வதென்பது மிக மிக கடினம். சில பேருக்கு பார்த்தீங்கள் என்றால் ஒரு என்ன சொல்வது, வீட்டுக்குள்ளே இருந்து புத்தகம் வாசித்து கொண்டு நல்ல சந்தோஷமாக தனிமையில் இருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். சில பேருக்கு 10 நிமிஷம் வீட்டில் இருந்து ஒன்றுமே செய்யலாது. ஜூமுக்கு வந்தால் எப்படா இந்த ஜூம் முடியும், இந்தால் எப்படா இந்த பேச்சை முடித்து எங்களுக்கு இனி அடுத்த தேத்தண்ணி குடிக்கணும், இனி படுக்க போகணும்னு யோசிச்சு கொண்டிருப்பீனா. சில பேருக்கு வந்து எப்போ பார்த்தாலும் அவர்கள் பயணம் செய்து கொண்டிருப்பார். அப்போ ஒவ்வொரு மனிதருடைய அந்த பர்சனாலிட்டி, நடை உடை பாவனை என்பது வித்தியாசமாக இருக்கும். எது சரி எது பிழை என்பது நாங்கள் சொல்ல முடியாது. அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது வரைவிலக்கணத்திற்கு கொஞ்சம் கடினமானது. அப்போ அதை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதற்குரிய வரைவிலக்கணத்தை நாங்கள் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட வருவது வந்து ஒன்று வந்து ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த், அதாவது உடல் நலம் உள்ள நலம். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது போல கண்ணதாசனின் பாடல் தான் ஞாபகம் வரும். நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா. உடல் மட்டும் சொல்ல இல்லை, டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உடம்பை காட்டலாம், உங்களுக்கு ஒரு சளி இருக்குது அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் தாரார், உடம்பு நல்லாயிடும். அப்போ அது மட்டும்தான் நலம் என்று பார்த்தார்களானால் அது அல்ல, உடலும் உள்ளமும், ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். அடுத்தது சோஷியல் வெல்பீயிங். சோஷியல் வெல்பீயிங் என்ற ஆங்கிலத்தில் சொல்ல சமூக நலன். நான் இந்த உலகத்தில் இருந்தால் நான் போய் காட்டில் இருந்து தியானம் செய்கிற புத்தரோ அல்லது இயேசுநாதரோ அல்லது ஒரு முனிவரோ அல்ல. நாங்கள் எல்லோரும் சமூகத்தில் வாழ்கின்றோம், சோஷியல் அனிமல்ஸ் என்று சொல்வார்கள். அப்போ சமூக நலன் இதுவும் வந்து இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்குள்ளே அடங்குகின்றது. நமக்கு நண்பர்கள் இருக்கின்றார்களா, நமது உறவினர்களோடு நாங்கள் நன்றாக ஒரு தொடர்பு வைத்திருக்கின்றோமா, நமது சமூகம், நமது பக்கத்து வீட்டார். உன்னை போல உன் அயலானையும் நேசி என்று சொன்னார் இயேசுபிரான். அவர் சொல்ல இல்லை உன்னை போல உன் அயலானையும் நேசி அவர் உண்ட சாதியா இருந்தால், இல்லை உன்னை போல் உன் அயலானையும் நேசி அவர் உண்ட மதத்தை பின்பற்றினார் என்று அவர் சொல்ல இல்லை. அவர் சொன்னார் நீ எப்படி உன்னை நேசிப்பாயோ அதுதான் அந்த சோஷியல் வெல்பீயிங் என்ற கட்டமைப்புக்குள் வருகின்றது. அடுத்ததாக மெட்டீரியல் வெல்பீயிங் என்று சொல்லி கொண்டிருக்கின்றது. இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப்பில் கன விஷயங்கள் இதுக்குள்ள அடக்கி இருக்கிறார்கள். மெட்டீரியல் வெல்பீயிங் என்றால் எல்லாரும் நினைக்கிறது, ஓ இவருக்கு என்ன, அவருக்கு 4 கார் இருக்குது, அதில் உண்டு BMW உண்டு, போஷ் ஒன்று வச்சிருக்கிறார், அவருக்கு 5 வேலைக்காரங்கள் இருக்கிறாங்க, அவற்றை பிள்ளைகள் எல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டீனம், அவருக்கு ஊரெல்லாம் சொத்து இருக்குது, அவருக்கு பணப்பிரச்சனை இல்லை. அப்போ இதுதான் குவாலிட்டி ஆஃப் லைஃபா? அல்ல. ஆனால் நமக்கு தேவையான பேசிக் மினிமம் அந்த விஷயமும் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபிற்குள் அடங்குகிறது. இன்னொன்று வந்து நாம், அதாவது பர்சனல் க்ரோத் அண்ட் ஆட்டானமி என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் தனிப்பட்ட முறையில் வளர்கின்றோமா? அப்போ எல்லாரும் கேட்கலாம், என்ன இவர் எங்களுக்கே இனி இப்போ 60 70 வயசுக்கு மேலே ஆயிடுது, இனி நாங்கள் என்ன க்ரோ பண்ணுறது என்று.
இந்த growth என்கின்ற அந்த பதம், ஆங்கில பதம் வளர்ச்சி என்பது ஒருவர் பிறந்தது முதல் இறக்கும் வரை இருக்கும். அப்ப அது வந்து growth என்பது மாற்றம், அதாவது வளர்ச்சி என்பது மாறாது. அதை விட இன்னொரு விஷயம் அந்த கடைசியாக அந்த டெஃபினிஷன்ல சொல்கின்றார்கள், ஓவரால் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ எங்களுக்கு நாங்கள் மனிதனாக பிறந்தாலே அந்த என்ன சொல்றது சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், எந்த நாட்டில் கனடாவை எடுத்துக்கொள்வோமே ஒரு உதாரணத்திற்கு. கனடாவில் எங்களுக்கு இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு யுத்தம் நடக்க இல்லை. நாங்கள் வந்து இஸ்ரேலிலேயோ காசாவிலேயோ வசிக்க இல்லை, இல்லை யுக்ரைனில் வசிக்க இல்லை. ஆனால் எல்லோருமே யுத்தத்தை, நம் இங்கே இருப்பவர்களில் பெரும்பாலானோர் 99% யுத்தத்தை பார்த்து யுத்தத்திலிருந்து மீண்டு மீண்டு எழுந்து வந்தவர்கள். அதுவும் குறிப்பாக ஈழத்தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றோமோ நாங்கள் ஒரு படி அந்த பல கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வந்திருக்கின்றோம். இப்பொழுது அந்த ஒரு திருப்தி என்ற அந்த மனம், அந்த போதும் என்ற மனமே பொன் செய்யும் மாமருந்து. ஒரு கார் இருந்தால் அது காணாது, இன்னும் 2 கார் வாங்க வேண்டி இருக்கும். 2 கார் இருந்தால் அதுவும் காணாது. நாங்கள் அந்த கார்ன்றது ஒரு என்ன சொல்றது, எப்ப இந்த விஷயங்கள் எல்லாம், அதாவது நெசசிட்டி என்ற ஒரு வார்த்தை இருக்கின்றது, தேவை நெசசிட்டி, அதை விட லக்ஷரி என்று ஒன்று இருக்கின்றது. அப்ப இப்ப கன பேருக்கு என்னென்றால், இப்போ வந்து ஒரு கார்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் என்று வரும். அப்போ எந்த பக்கத்து வீட்டுக்காரன் BMW வைத்திருந்தால் நான் வந்து ஒரு அதை விட ஒரு விலை உயர்ந்த கார் வைத்திருக்க வேணும். என்னுடைய தம்பி வந்து ஒரு பங்களோ ஹவுஸில் இருந்தார் என்றால் நான் வந்து ஒரு அப்ஸ்டேர் ஒரு பெரிய வீடு வாங்க வேண்டும். அப்போ அந்த திருப்தி வராத வரைக்கும் உடல் நலமாக இருக்கலாம், உள்ளம் நலமாக இருக்கலாம், அதை விட மெட்டீரியல் வெல்பீயிங் என்று சொல்லக்கூடிய பொருளாதார வசதி இருக்கலாம். ஆனால் அந்த திருப்தி என்கின்ற வார்த்தை வரும்போதுதான் இப்பொழுது நாங்கள் வந்து மாட்டிக்கொள்கின்றோம். அப்போ இதில் மருத்துவம் எங்கே வருகின்றது என்று பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் அந்த 83 வயது மதிக்கத்தக்க மனிதர், அவருக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர். இப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப், அவருக்கு உடல் நலம் சரியில்லை, ஆனால் மனம் வந்து அவருக்கு மிகவும் சாந்தமாக, மன ஆரோக்கியமாக, இப்படியான தியான முறைகள் அவற்றையெல்லாம் பின்பற்றி அவர்கள் சாந்தம். அப்போ அவர் எனக்கு சொன்னார், எனக்கும் அவருடைய குடும்பத்தார் இதை முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை. நான் அவர் சொன்னார், நான் இருக்க போகிறது இன்னும் 3 மாதமோ 4 மாதமோ குவாலிட்டி ஆஃப் லைஃபோட நான் இருக்க போகிறேன். நான் வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே இப்பொழுது வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ட்ரீட் பண்ணினால் எனக்கு இன்னொரு எக்ஸ்டென்ஷன், இன்னொரு 6 மாதம் கிடைக்க போகுது. அப்போ எனக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே வேண்டாம், நான் வந்து இப்படியே நான் இருக்கிறேன். எனக்கு எதுவும் பெயின் இருந்தால், இல்லை வலி இருந்தால், அல்லது வேறு உடல் வியாதிகள், உடல் சிம்டம்ஸ் இருந்தால் எனக்கு நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி அதை தட்டி கழித்து விட்டு அவர் மிக இன்னும் இருக்கின்றார். இதில் ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார். என்னட்ட வந்தாருன்னு சொல்லுங்களேன். என்னட்ட வர முதல்ல இன்னும் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அந்த டாக்டர் சொன்னாராம், சாரி சார், உங்களோட டெஸ்ட் எல்லாம் பார்த்துனா நீங்கள் இன்னும் 6 மாதம்தான் உயிரோடு இருப்பீங்களேண்டு. அப்போ இவர் சரி என்று போட்டு வீட்டை வந்துட்டா இவர் வந்து 6 மாதமாச்சு, இவர் இன்னும் நல்லா தான் இருக்கிறார். அப்போ திருப்பி போய் ஒரு டாக்டர்கிட்ட சொல்லுவோம், இல்லை டாக்டர் நான் உயிரோடு. டாக்டர் வந்து 3 மாதத்துலேயே செத்து போனார் டாக்டர். அப்போ சரி நாங்கள் வேறு டாக்டர்கிட்ட போவோம் என்று சொல்லி வேறு டாக்டர்கிட்ட போனால் அவரும் டெஸ்ட் இதுகளெல்லாம் பார்த்து போட்டு சொன்னாராம், சாரி சார், நீங்கள் வந்து இன்னும் 3 மாதத்தில் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று சொன்னால் 3 மாதமாச்சு, இவர் நல்லா தான் இருக்கிறார். அப்போ சரி அந்த டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி அங்கே போனால் அவர் சொல்லி, ஐயோ அந்த டாக்டர் 2 மாதத்துக்கு முதலே செத்து போனார். சரி அப்போ நாங்கள் வேறே ஒரு டாக்டர்கிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி 3வது டாக்டர்கிட்ட போக டாக்டர் எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்து சொன்னார், ஐயா பயப்படாதீங்க, நீங்கள் 100 ஆண்டு இருப்பீங்கள், ஒற்று பிரச்சனையும் இல்லையாண்டு. அப்போ இவர் கேட்டாராம், அந்த முதல் 2 டாக்டரும் ஒரு ஆள் 6 மாதம் சொன்னார், இன்னொரு ஆள் 3 மாதம் சொன்னார், நீங்கள் 100 வருஷம் சொல்கிறீங்கள் என்றால் இவர் சொன்னாராம், இல்லை ஐயா
நான் சொன்னவே எல்லாரும் செத்துட்டினா நான் 100 வருஷம் உயிரோட இருக்கணும், அதுபடியா உங்களுக்கு 100 ஆண்டு இருக்க போகிறீர்கள் என்று அவர் ஒரு ஆசீர்வாதம் பெயர். இதில் ஒரு பழைய திரைப்படம் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன், நெஞ்சில் ஓர் ஆலயம் என்று சொல்லி ஒரு படம், எனக்கு மிகவும் பிடித்த படம். அது இப்போவும் யூடியூப்ல இருக்கு, பார்க்கலாம். அதில் வந்து இந்த மாதிரி தான் அந்த கதை வந்து ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவர் டாக்டர் வந்து ஆப்ரேட் பண்ணுவார், ஆனால் அவருக்கு நர்வஸ் ஆகிட்டு அவருடைய ஒய்ஃப் வந்து இவருடைய பழைய காதலி. அப்போ அதான் அந்த பேசிக் கதை. கடைசியாக பார்த்தீங்கன்னா டாக்டர் செத்துடுவார், பேஷண்ட் உயிரோடு இருப்பார். அப்போ இதில் நான் சொல்ல வார என்னென்றால், இந்த நாளை என்பது நமது கையில் இருக்கின்றதா தெரியவில்லை. நேற்று முடிந்து விட்டது, இன்று நமது கையில் இருக்கின்றது. இப்பொழுது இந்த மூமெண்ட், நாளைக்கு என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அப்போ நாங்கள் என்னென்றா, நாங்கள் பிறக்கும்போது ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கின்றது. இப்போ நீங்கள் போய் கடையில் பால் வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, இல்லை ஒரு மருந்து வாங்கி கொண்டு வந்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸ்பைரி இருக்கின்றது. ஆனால் கடவுள் வந்து படைக்கைக்குள்ள எங்களுக்கு இந்த டேட் ஆஃப் எக்ஸ்பைரின்றதை போடாமல் விட்டுட்டார். நல்ல காலம் போடாமல் விட்டுட்டார். ஏனென்றால் தச்சையெல்லாம் தெரிஞ்சுது என்றால் இன்னும் 30 வருஷம் இருக்க போகிறோம் என்றால் இப்போவே எங்கட கிணவேர் செய்கிற அட்டூழியம் இன்னும் அதிகமாயிடும். அது மட்டும் இல்லை, நாளைக்கு ஒரு ஆள் இறக்க போகிறார் என்றால் ஐயோ அவர் இன்றைக்கு அவ்வளோதான், பெரிய தொல்லை தான் அவருக்கு. அதனால தான் என்னமோ கடவுள் வந்து இந்த எக்ஸ்பைரி டேட் போடையில்லை. அப்போ எக்ஸ்பைரி டேட் தெரியாமல் நாங்கள், அதாவது இப்போ கடவுள்ன்றதே பலருடைய இது கேள்விக்குறியாக, ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு விதமாக கடவுளை பற்றி சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். அப்போ அதில் நாங்கள் ஒரு என்ன தெரியுமா, அதாவது ஒரு புரியாத ஒரு விஷயத்தை நாங்கள் அனுமானிக்கின்றோம். கடவுள்ன்றது யானை முகத்தோடு இருப்பார், 4 கைகளோடு இருப்பார் என்று ஒரு மதத்தில் சொல்லுகின்றோம். வேல் வைத்திருப்பார் என்று கிறிஸ்தவர்கள் வந்து அவர் பரமபிதா, அவர் அங்கே இருக்கின்றார், மேலே இருக்கின்றார் என்று சொல்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் வந்து அவர் ஒரு உருவமற்ற பலவிதமான தியரிஸ். அதுக்கு தான் தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர். அதாவது கடவுளென்ற ஒரு விஷயத்தை பார்த்தவர்கள் சொன்னதில்லை, ஆனால் அந்த பார்த்தன்று சொன்னவர்கள் உண்மையாகவே பார்த்ததில்லை என்று அது சொல்வார்கள். அப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இன்னொரு நல்ல ஒரு பாடல் ஒன்றை கேட்டுவிட்டு நாங்கள் இந்த பேச்சை தொடரலாம் என்று நினைக்கின்றேன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தான் என்று சொல்லாத போதும், ஏனென்று கேட்காமல் வருவார் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம்,
அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், உள்ளோர்க்கு செல்வங்கள் சொந்தம். அது இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம், இல்லார்க்கு உள்ளங்கள் சொந்தம். இல்லாத இடம் தேடி வருவான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இறைவன் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ. பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். இப்ப இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்று நாங்கள் கதைக்கும் போது எங்களது மருத்துவத்துறையிலே நாங்கள் கேட்கும் கேள்வி, இதிலே இன்னொரு பேஷண்ட்டை பற்றியும் நான் இங்கு குறிப்பிட வேண்டியது. இவர் ஒரு இளமையான, அவருக்கு இப்பொழுது 40 வயது தான் இருக்கும். ஆனால் பிறவியில் இருந்தே அவருக்கு மிக மிக ஒரு மூளை வளர்ச்சி அற்ற நிலையிலே அவருடைய தமையன்னும் ஒரு தமக்கையும் தான் அவரை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அவருக்கு எல்லாமே இவர்கள் தான் செய்ய வேண்டும். அவர் ஒரு நேரம் அவர்கள் அப்படி போனார் என்றால் கூட அவரது நிலைமை ஆபத்தாகிவிடும். அப்போ அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன என்று நாங்கள் சொல்ல முடியாது. மிக மிக அழகான பெண்மணி. அவருக்கு இன்னும் பல உடல் பிரச்சனைகள், பல மனப்பிரச்சனைகளை பற்றி என்ன அவரால் கதைக்க முடியாது. அவருக்கு பார்வையும் இல்லை. அப்போ அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன என்பதை ஒருத்தராலும் தீர்மானிக்க முடியாது. அப்போ குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது ஒன்று, அந்த லென்த் ஆஃப் லைஃப் என்பது, இப்போ எல்லோருமே நாங்கள் ஆசீர்வதிக்கும் போது 100 ஆண்டு காலம் வாழ்க என்று தான் சொல்கின்றோம். அதாவது இந்த குவான்டிட்டி ஆஃப் லைஃப், அதாவது எவ்வளவு தூரம் வாழ்கின்றோம் என்பது முக்கியமா அல்லது எவ்வாறு வாழ்கின்றோம் என்பது முக்கியமா? அப்போ ஆங்கிலத்தில் சொன்னால், do you want to live 100 miserable years or do you want to live quality 60 years? அப்போ என்ன கேட்டால் அதுக்கு ஆன்சர் I want to live 120 quality years என்று தான் நான் என்னுடைய ஆன்சர். ரெண்டும் தேவை. அப்போ அதுக்கு நாங்கள் என்ன, இப்போ எங்களுக்கு இந்த கேள்வி எப்போ வரும் என்றால், இப்போ ஒரு உதாரணத்திற்கு என்னுடைய அண்ணன், அதாவது ஒன்று விட்ட அண்ணன், அவருக்கு இந்த ஜனவரி மாதம் அவருக்கு திடீரென்று ஒரு நன்றாக இருந்தவர் மூளையிலே நரம்பு ஒன்று, அதாவது ஒரு பிளட் வெசல்ஸ் ஒன்று வெடித்து அவர் கோமா ஸ்டேஜுக்கு போய் அவரை லைஃப் சப்போர்ட்டில் போட்டு வச்சு இன்டென்சிவ் கேர் யூனிட்டில். அவருக்கு 70 வயது தான். அப்போ இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருக்கேக்கில் அங்கே பார்த்தால் அந்த பிரெயின் முழுக்க ப்ளீடிங். அவருக்கு சர்ஜரி இது செய்ய முடியாது. சர்ஜரி செய்து ஒருவேளை அவர் உயிர் தப்பினாலும், அப்போ இது ஆர்டிஃபிஷியல், இந்த இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இவரை ப்ரீதிங் அந்த மெஷின் தான் பண்ணுது, லைஃப் சப்போர்ட் முழுக்க. அப்படியான நிலைமையில் அவருக்கு நாங்கள் சர்ஜரி செய்தால் 99% அந்த சர்ஜரி சக்ஸஸாக வராது. இவர் ஆல்ரெடி பிரெயின் டெட் என்று சொல்லிவிட்டார்கள். அப்போ குடும்பத்தினர், நானும் அதில் குடும்பத்தினர் தான். அப்போ நாங்கள் என்ன, அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஆஃப்டர் இன்டுபேஷன்ன்றது இந்த த்ரோட்டில் டியூபை போட்டு இது செய்கிறது என்ன, லைஃப் சப்போர்ட். இது மாதிரி எங்களது குடும்பத்திலே இங்கே இருப்பவர்கள் அனைவருக்குமே ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை எதிர்நோக்கி இருப்போம். ஐயையோ, நீங்கள் டியூபை எடுத்தீங்கள் என்றால் அவர் செத்துடுவார், நீங்கள் கொலை செய்ய போறீங்களான்றது, இப்படி ஒரு கேள்விகள் கேட்பார்கள். அதே மாதிரி இந்த இறுதிக்கால பராமரிப்பு பாலியேட்டிவ் கேர் செய்யக்குள்ள எங்களுக்கு என்ன சொல்றார்கள், ஐயோ அம்மா இப்போ சாப்பிடவும் மேலா இருக்கு, தண்ணியும் குடிக்காம இருக்கிறா, நீங்கள் ஏன் இப்படி அந்த அம்மாவை சித்திரவதை செய்கிறீங்கள், ஏன் இப்படி கொலை பண்றீங்கள் என்றெல்லாம் எங்களுக்கு கேட்பார்கள். அது எங்களுக்கு பழகினது. அப்போ இந்த என்னுடைய தமையனார், ஒன்றை விட்ட தமையனாருக்கு அப்போ குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி நாங்கள் எடுத்த முடிவு என்னென்றால், அவர் இனி திரும்ப போவதில்லை. அவர் அவரது
அந்த லைஃப் சப்போர்ட்டில் வைத்திருப்பதால, லைஃப் சப்போர்ட்டில் இருக்கலாம், இன்னும் 1 மாதம் கூட அப்படி வைத்திருப்பதால அவருடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆக போகிறதில்லை. அவர் அப்படித்தான் வந்தாலும் மூளை இருந்த ஒரு வெஜிடபிள் ஸ்டேட்டஸ் என்று சொல்வார்கள், அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு தேவையா என்பதை கவனமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது வந்து நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டு நாளை எனக்கும் நடக்கலாம், யாரும் ஒருத்தருக்கும் நடக்கலாம். அப்பொழுது இதுக்கு நாங்கள் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது, நான் இந்த வருத்தம் வந்ததுக்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கை தரம் எப்படி மாறப்போகின்றது. சிலவேளை உடலில் இப்போ ஒரு பெரிய விபத்தொன்று ஏற்பட்டு காலில் அடிபட்டால் அது வந்து ஓரளவுக்கு மாற்றக்கூடியமாக இருக்கும். சிலவேளை மனதிலே வந்து ஒரு குழப்பம் வந்து தாக்கம் வந்தால் அது சிகிச்சை அளித்து மாற்றக்கூடிய இருக்கும். அதை தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும். சிலவேளை மாற்றக்கூடிய, அப்போ மாறக்கூடியதாக இருக்க வேண்டும் வாழ்க்கை தரம் மாறுவதற்கு, வாழ்க்கை தரம் நன்றாக இருப்பதற்கு, குவாலிட்டி ஆஃப் லைஃப் நன்றாக இருப்பதற்கு. அதைவிட வாழ்க்கையிலே நகைச்சுவை வேண்டும். நகைச்சுவையோடு சேர்ந்து வாழ்க்கையிலே இளமையாக இருக்க வேண்டும். இவர் என்னடா சொல்றார், நாங்கள் எல்லாரும் இப்போ வயசாகி அதான் சொல்லுவினம், காடு வா வான்னது, வீடு போன்னுது. இதுங்கட தமிழாக்கள் சொல்றது. காடு ஒன்றும் உங்களை கூப்பிடையில வா வாண்டு, வீடு ஒன்றும் போக சொல்லையில. அப்போ சில மாற்றங்களுக்கு நாங்கள் தயாராக வேண்டும். அந்த நமக்குள்ளே இருக்கும் அந்த இளமையை வந்து நாங்கள் எப்பொழுதும் மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அதுக்காக இப்போ என்ன டைய போட்டு அதெல்லாம் அதுவும் தேவைதான். அது வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸுக்கு நல்ல விஷயம்தான். ஆனால் அதை விட நமக்குள்ளே, அதை நான் அடிக்கடி சொல்வது, நமக்குள்ளே எல்லோருக்குள்ளும் ஒரு சிறுவர் ஒளிந்திருக்கின்றார், ஒரு சிறுமி ஒளிந்திருக்கின்றாள். சில வேளை இப்படி போனீங்களென்றால் இந்த ஐஸ்கிரீம் ட்ரக் ரோட்டால் போகல நாங்களும் ஒருக்கா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கும். ஆனால் பேரப்பிள்ளைகள் என்ன நினைப்பினமோன்று நினைச்சு நாங்கள் கிட்ட போக மாட்டோம். அங்கே வந்து தான் எங்களோட இளமை போய் முதுமை வந்து விடுகிறது. அப்போ முதுமையிலும் இளமை வேண்டும். அப்படியானால் தான் அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்பொழுது போகின்றோம் என்பது இங்கே முக்கியமல்ல. இப்போ அல்ஜிப்ரா எல்லாம் பார்த்தீங்களா, அல்ஜிப்ரா மேத்ஸில் தெரியும். அதில் வந்து x + y = 30, y = 15 என்றால் x = 30 என்று நாங்கள் அதெல்லாம் மேத்ஸில் படிப்போம். அப்போ அதே எக்ஸ் y என்று போட்டு விட்டவையல் என்றால், ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் நாங்கள் அதுக்கு ஒரு குறியீட்டை கொடுத்து அதை ஆராய்ந்து அதை கண்டுபோம். அதே போலத்தான் நமக்கு கடவுள் என்றால் என்னென்று தெரியாது, நமது வாழ்க்கை எப்படி போகின்றதுன்னு தெரியாது. ஒரு சமயம் சொல்லுது பிரம்மா தலையில் எழுதியிருக்க, அதுவும் தெரியாது. அப்போ தெரியாத விஷயத்துக்கு நாங்கள் ஒரு குறியீட்டை கொடுத்து இது கடவுள் என்று சொல்லி, அது முருகனாக இருக்கட்டும், அல்லது பிள்ளையாராக இருக்கட்டும், அல்லது காளியாக இருக்கட்டும், அந்த எக்ஸ். அப்போ அந்த எக்ஸை அறிவது தான் நமது இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது வழிமுறை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. தசரதர் மகா சக்கரவர்த்தி தெரியும், 60,000 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று ராமாயணத்திலே சொல்வார்கள். அவர் என்ன செய்வாராம், அவர் ராமரை ஒவ்வொரு நாளும் கூப்பிட்டு இப்படி வா, திரும்பி வா என்று சொல்லி ராமர் வந்து 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 போவார். அது ஏனென்று கேட்டீர்களானால் அதில் கம்ப ராமாயணம் படித்தோம். ஏனென்றால் இலக்கியம் நமக்கு தமிழர்களுக்குள்ளே இலக்கியம் வந்து பொதிந்து கிடக்கின்றது. ஒரு சிறிய கதை சொல்ல போகின்றேன் நான் முடிப்பதற்குள். ஒரு பிச்சைக்காரன் இருந்தாராம், ஒரு கோயிலுக்கு முன்னால் இருந்து கனகாலமாக ஒரு 20-30 வருஷமாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தாராம். ஒரு நாள் அவர் இறந்து போக எல்லாரும் என்ன சொல்லிச்சுன்னா, பாவம் இந்த பிச்சைக்காரன் இது கனகாலமாக பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறார், இறந்து விட்டார். அப்போ அவருக்கு நாங்கள் அதிலே ஒரு சின்ன ஒரு சமாதி வந்து அந்த பிச்சைக்காரன் இருந்த இடத்தை தோண்டிச்சு. நம்ம தோண்டினால் அந்த பிச்சைக்காரன் இருந்த இடத்துக்கு கீழே வந்து வைர வைடூரியம் தங்க நகைகள் பெரிய பொக்கிஷமே அங்கே கிடந்துதான். அப்போ இவர் பிச்சை எடுத்தே இருக்க தேவையில்லை. அப்போ நான் இந்த கதையேன்னு சொல்கிறேன் என்றால், நாங்கள் நமது தமிழர்கள் இவரை போலத்தான் இருக்கின்றோம். நமக்குள்ளே எத்தனை பொக்கிஷங்கள், இலக்கியங்கள், தேவார திருவாசகங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் இருக்கின்றன. ராமாயணம், மகாபாரதம், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் எத்தனையோ கொட்டி கிடக்கின்றன. அவற்றுக்கு மேலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டு என்னென்றால் இந்த நெகட்டிவ்
தாட்ஸ் என்று சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் யாரும் பாசிட்டிவாக கதைச்சால் இப்போ என்ன வந்து அங்கே யாரும் சீண்ட போகிறது இல்லை. ஆனால் நெகட்டிவாக இவன் இப்படி அவன் ஊழல் செய்துட்டானாம், அவன் இதை பண்ணிட்டானாம், நீங்களே இன்னும் சோம்பரியா இருக்கிறீங்கள், இது வந்து என்ன என்று சொல்லி அங்கே அவன் குண்டு போட்டுட்டானாம், அங்கே இவர் இப்படி பண்ணிட்டாராம். அப்போ எதிர்மறையான செய்திகளைத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நமது மனம். அதை விடுத்து இவ்வாறான பொக்கிஷங்களை சின்ன சின்ன விஷயம். அப்போ தசரதன் எதுக்கு இப்படி ராமரை தினவந்தார்? ராமருடைய அழகை ரசித்தார் என்று கம்பர் சொல்கின்றார். அந்த கம்பராமாயண பாடலோடு இந்த நிகழ்வை முடிக்கலாம் இருக்கின்றேன். அதாவது ராமர், லக்ஷ்மணர், சீதை இவர்கள் 3 பேரும் காட்டுக்கு போய் கொண்டிருக்கும் போது கம்பர் அதை அழகை வர்ணிக்கின்றார். வெய்யோன் ஒளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யே எனும் இடையாடோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஒரு அழியா அழகு உடையான் என்று கம்பர் சொல்கின்றார். அவருடைய கருத்துக்களை நான் இங்கு சொல்ல வர விரும்பவில்லை. கம்பராமாயணம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அப்ப இந்த அழகை ரசிப்பது, அது கம்பர் வந்து கடைசியில் அந்த ஐயோ இவன் வடிவு என்று அவரால் அந்த அதுக்குரிய ஒரு சொல் பதத்தை போட முடியவில்லை. அப்போ அழகை ரசிக்க வேண்டும். இசையின் அழகை ரசிக்கலாம், நமது சுற்றவரை இருக்கும் நண்பர்களை ரசிக்கலாம், நமது குழந்தைகள், பேர குழந்தைகள். அப்போ வாழ்க்கையில் குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்பது இளமையை மீண்டும் கொண்டு வருவது. அந்த இளமைதான் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபுக்கு நமக்கு வழிவகுக்கும் என்ற நல்ல செய்தியோடு இறுதியான ஒரு நல்ல ஒரு பாடலோடு இந்த நிகழ்ச்சி என்னுடைய பேச்சை நிறைவு செய்யலாம் என்று இருக்கின்றேன். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினில் கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான், அவன் பூவிரியும் சோலையிலே மணப்பான், இசை பூங்குயிலின் தேன் குரலில் இனிப்பான், குளிர் மேகம் என தாகத்தையே தணிப்பான், தன் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், குளிர் மேகம் என தாகத்தையே தணிப்பான், தன் கொடி விளையும் கனிகளிலே இனிப்பான், பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோயில் கொள்கிறான், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே. பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம், இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே.
வியர்வையிலும் உழைப்பினிலும் வாழ்வை கண்டு தொழில் புரிந்து உயிர் வளர்க்கும் ஏழை அவன் இதழ் மலரும் சிரிப்பொலியை கேட்டேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் அந்த சிரிப்பினிலே இறைவனை நான் பார்த்தேன் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினில் கோயில் கொள்கிறான்